சென்னை ஐஐடியுவில் வருகிற கல்வியாண்டில் புதிய படிப்பு அறிமுகம் செய்யப்பட உள்ளது என தஞ்சை மருத்துப்பாண்டியர் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இந்திய தொழில்நுட்ப நிறுவன இயக்குநர் காமகோடி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் உள்ள மருத்துப்பாண்டியர் கல்வியில் கல்லூரியில் 15வது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. விழாவில் கல்வியியல் கல்லூரி முதல்வர் சுப்பிரமணியன் வரவேற்றார். மருத்துப்பாண்டியர் கல்வி நிறுவனங்களின் தலைவர் மருதுபாண்டியன் வாழ்த்துரை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக தஞ்சை ராமகிருஷ்ண மட தலைவர் சுவாமி வி மூர்த்தானந்தர் கலந்து கொண்டு பேசுகையில், உனக்குள் இருக்கும் ஆர்வத்தை எது வெளியே கொண்டு வருகிறதோ அதுதான் கல்வி. மனதை பண்படுத்தும் கருத்துக்களை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். விழாவில் சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநர் காமகோடி கலந்து கொண்டு 300 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பேசினார். பின்னர் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநர் காமகோடி நிருபர்களிடம் கூறியதாவது, உலகிலேயே 15 முதல் 35 வயதுக்குட்பட்ட இளைய சமுதாயத்தினர் அதிகமாக கொண்ட நாடு இந்தியாதான். இவர்களுக்கு கல்வி சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் கல்வி அறிவு அற்ற நாடாக இந்தியா மாறிவிடும். குறிப்பாக கிராமப்புறம் உள்பட அனைத்து பகுதிகளிலும் இளைஞர்களிடம் கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய கடமை நமக்குள்ளது. இதை செய்தால் பிரதமரின் கனவான 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்கிற நிலையை எட்ட முடியும். சென்னை ஐஐடியில் விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீட்டை பரிசோதனை முறையில் தொடங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, தர அறிவியல் போன்ற படிப்புகள் பெரிய அளவில் வளர்ந்து வருகின்றன. இதில் செயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்துள்ளதுடன் அது பல துறைகளில் வந்துள்ளது. எனவே உலகிலேயே முதல் முறையாக சென்னை ஐஐடியில் AI அண்ட் டேட்டா அனாலிட்டிகல்ஸ் என்கிற படிப்பு வருகிற கல்வியாண்டில் ஜூலை மாதம் முதல் தொடங்கப்பட உள்ளது. இதற்கு JEE அட்வான்ஸ் தேர்வு மூலமாக சேர்க்கை நடைபெறும். விழாவில் வக்கீல் சுப்பிரமணியன், சால்ட் விஞ்ஞானி அப்துல் ரகுமான், விஞ்ஞானி ஞான பிரகாசம், மருதுபாண்டியர் கல்லூரி முதல்வர் விஜயா, துணை முதல்வர் தங்கராஜ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிகளை தமிழ்துறை தலைவர் வெற்றிவேல், பேராசிரியை ஜெனிட்டா ஆகியோர் தொகுத்து வழங்கினர்.